வணக்கம் மக்களே, இது உங்கள் சீரியல் பாயிண்ட் தமிழ். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பான கதைகளங்களோட போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மயிலோட வாழ்க்கை பொய்யால் கட்டப்பட்ட கோட்டை, அந்த கோட்டை எப்படி சரிஞ்சு விழுந்ததோ அவளோட வாழ்க்கையும் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு. என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இன்னைய எபிசோடோட விறுவிறுப்பான கதைக்களங்கள். வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற மயில் வெளியில் அவள் அப்பா போய் பார்த்துட்டு சம்மந்தி வீட்டிலேருந்து வண்டி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இவளும் ரொம்ப வேகமாக வண்டி வந்திருக்கு, நம்மளை கூப்பிட தான் வந்திருக்கோன்னு ரொம்ப ஆர்வமாக வெளியில் வந்து பார்க்கும்போது அவளோட துணிமணிகள், இவங்க இத்தனை நாள் கொடுத்த சீர்வரிசை பாத்திரங்கள், பாக்கியத்தோட வீட்டு சைட்லேருந்து கொடுத்த அத்தனை பொருட்களையும் அவங்க கொண்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இது யார் வீட்டிலேருந்து வந்து கேட்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டிலேருந்து வந்ததுன்னு டிரைவர் சொல்லிட்டு மொத்தமாக இறக்கி வச்சுட்டு போயிடறான். இவன் மயில் இதை பார்த்து கதறி அழுது மயங்கி விழும்போது அவளோட தங்கச்சி வந்து பிடிக்கிறா. ஆனால் பாக்கியத்துக்கு இன்னும் அந்த திமிரு குறையில தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகுன்ற கவலையும் இல்லை. ரொம்ப அசால்ட்டாக என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களோ, உங்கள் குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பாரு, என் பொண்ணை எப்படி அங்கே வாழ வைக்க போகிறேன் பாரு, கொடுத்த சீர்வரிசையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா உறவு முடிஞ்சு போயிருமான்னு ஓவரால் டயலாக் பேசி சபதம்லாம் எடுக்கிறா. அப்படியே கட் பண்ணி எங்கே போகும்போது ராஜி ஒரு 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 முடிவு எடுக்க போகிறா. என்ன முடிவு அப்படின்னா, அவளோட அப்பா வீட்டுக்குள்ளே போக போகிறா. லெட்டர் எழுதி கொடுத்து 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவள் லெட்டரை எழுதி கொடுத்துருப்பா. அந்த லெட்டரை மையமாக வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ராஜி என்ன பண்ணுறான்னா, அவளோட வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறா. ராஜியோட தைரியமான முடிவாக இது காட்டுது. இங்கே மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சரவணன் வாங்கி கொடுத்த புடவையெல்லாம் தடவி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு பொண்ணா அவளோட இவ்வளோதான் ஏமாற்றி இருந்தாலும் ஒரு பொண்ணா அவள் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறா அவளோட வீட்டுக்காரனை பிரிஞ்சு அப்படின்ற ஒரு இதை வந்து ரொம்ப டச்சிங்காக காட்டியிருப்பாங்க. இவளும் எல்லாரோட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்ப்பா. எல்லாரும் அவங்களோட ஃபோனை வந்து பிளாக்ல போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு கோமதிக்கு கால் பண்ணுவா. இவன் ஏன் எனக்கு கால் பண்ணுறா, அவளோட உறவை தான் அத்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லி இவள் பிளாக்ல போடுவா. உடனே பழனிக்கு கால் பண்ணுவா. உடனே சொல்ல எல்லாரும் அவன் நம்பரை பிளாக்ல போடுங்க. அவள் அடுத்தடுத்து எல்லாருக்கும் கால் பண்ணுவான். எல்லாரும் அவன் நம்பரை பிளாக்ல போட்டுருவாங்க. நேற்று எபிசோட்லேயுமே அவள் சரவணனுக்கு மிட் நைட்டில் கால் பண்ணுவா. சரவணன் வந்து அது பிளாக்ல போட்டுருவான். இதே மாதிரி இவள் எல்லாருக்கும் கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. எங்கே அவள் தப்பான முடிவுக்கு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி தான் கதைக்களம் வந்து அமைய போகுது.